வந்து 2வது ரவுண்ட் அடிக்கிறது. பிகேஎஸ் கேட்டரிங் சர்வீசஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வஞ்சரம் ஃப்ரைனா கல்யாணம்னா அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அப்புறம் மட்டன் பிரியாணி. தாராளமாக நீங்கள் பிகேஎஸை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொள்ளும். மது அருந்துவால் உடனது கேடு, உயிரை கொள்ளும். ஓகே, ஹாய் காய்ஸ், வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு டேல எங்கே இருக்கோம் அப்படின்னா குரோம்பேட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஹாலில் இருக்கும். இது ஒரு நல்ல விஷயத்தில் என்ன விஷயத்துக்கு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா பிகேஎஸ் கேட்டரிங் சர்வீசஸ் அவங்களுக்கு தான் வந்து நம்ம ரிவ்யூ எடுக்கலான்னு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட யூடியூப்பில் 7 to 8 பெரிய யூடியூபர்ஸ் வந்து பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்த ஒரு கேட்டரிங் சர்வீஸ் பற்றி தான் பார்த்து வந்திருக்கோம். ஒரு நல்ல விஷயத்தில் இவங்களை இன்ட்ரடியூஸ் பிகே கேட்டரிங் சர்வீசஸ் வந்து ஃபுட்டு மட்டும் இல்லை, ஒரு ஈவெண்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணி தராங்க. ஸோ உள்ளே போனோன்னா பார்த்தோன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து கிச்சனுக்கு வந்து ஸ்டாலின் சார் வந்து கூப்பிட்டு வந்துட்டார். கூப்பிட்டு வந்து கையோட கையாக அவர் சேர்ந்த டிஷ்ஷு எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். ப்ளஸ் அது இல்லாமல் என்னோட ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். அவரும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். இவங்களோட நீட்னஸ் காரணமாக ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு கோபால் சார். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெடி பண்ண ஃபுட்டை ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருந்தாரு. பின்னாடி வர பேட்டிலையும் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் நக்கீரன் கோபால் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப சந்தோஷம் சாரை பார்த்தது. ஆக்சுவலி நம்ம வந்து பிகேஎஸ் கேட்டரிங் சர்வீஸ்க்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து ரிவ்யூ பண்ணுறதை பற்றி பார்க்குறதுக்கு அப்புறம் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தோம். சர்ப்ரைஸாக வந்து சாரை பார்த்தது வந்து ரொம்ப ஹாப்பி. நக்கீரன் சார், ஹாய் சார், ரொம்ப ஹாப்பி சார் உங்களை பார்த்தது. இது சாப்பாடு எப்படி இருக்குது சார் பிகேஎஸ்? எஸ், என் தம்பி மகேஷோடைய பையன் பிரவீனும் பொண்ணு என்ன பேர் சொன்னீங்க? தீபா. 2 பேருடைய வரவேற்பு தான் வந்தோம். அதாவது எப்பவுமே ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி சோறு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். சோறு நல்லா இருந்தால் தான் அது வந்து அந்த திருப்தி கிடைக்கும். ஒரு கல்யாணம்னா அந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அப்போ நான் அப்படி இறங்கி வரும்போது நம்ம லெனின் தானே இருக்கிற லெனினை பார்த்தேன்.
அவங்க அண்ணன் கலைஞர். ஓ நம்மாளு அப்படின்னு பார்த்துட்டு வந்தான். வந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு இந்த ஸ்வீட்டு என்ன ஸ்வீட்டே சொன்னாங்க. ஸ்வீட் இல்லாத ஒரு ஸ்வீட் நல்லா இருந்தது. 2 வாங்கிட்டேன். நம்ம ஊர் பரோட்டா இருக்குது. அப்புறம் இந்த மீன் வஞ்சர மீன், அது மீனுங்கிற பேரில் ஒன்று, ஆனால் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பேர் என்ன, புல்பாகல் தோசை. முல்பாகல் தோசை இதுதான் வந்து 2வது ரவுண்டு அடிக்கிறது. வாழ்க்கையில் ஒரு கல்யாணத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லுவான். ஒன்றுக்கு பொண்ணு மாப்பிள்ள, இன்னொரு ஸ்பெஷல் வந்து முல்பாகல். எனக்கு பேர் வாங்கி வரல. ஆனால் 2வது வாட்டி வாங்கிட்டு எங்கள் அண்ணனை வேறு வாங்கி சாப்பிட சொல்லிட்டேன். பார்க்குற எல்லாரையும் அதை வாங்கி சாப்பிடுங்கிறேன். அவ்வளோ டேஸ்ட், அவ்வளோ விஷயம். இது எங்கேன்னு கேட்டால் அப்புறம் தான் சொல்கிறாரு, எங்கள் கர்நாடகாவில் கர்நாடகாவில் தான் இது பண்ணுறாங்களாம். முழுமையாக இது வந்து எதில் செய்வாங்க, நெய்யிலே செய்வாங்களாம். அவ்வளோ உண்மையிலே நல்லாயிருக்கு. ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு வரவேற்புக்கு அற்புதமான ஒரு விருந்துன்னு சொல்லுவாங்கள்ல, மனசோட வந்து சாப்பிட்டு மனசோட வாழ்த்திட்டு போகிற ஒரு அற்புதமான கல்யாண விருந்து. இது காரணம் பிகேஎஸ். இவங்களோட சர்வீஸ்லாம் எப்படி இருக்கு? அதான் கூட நிற்கிறீங்களே சர்வீஸுக்கு. நான் ஒரு எப்பயுமே விருந்து நல்லா படைச்சிட்டு சர்வீஸ் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதையே திட்டுவாங்க. இப்போ 2 நல்லா இருந்தால் தானே இப்போ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். ஆக சூப்பர், வாழ்த்துக்க. நன்றி. ஆக்சுவலி இப்போ வந்து பிகேஎஸ் அவங்க கேட்டரிங் சர்வீஸை பற்றி இப்போ நம்ம நக்கீரன் கோபால் சார் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தாரு. அவருக்கு அன்லிமிட்டாக இருந்தார் எல்லா ஃபுட்டும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே இவங்க சர்வீஸ் பண்ணுற விதம் வந்து செம்மையாக இருந்தது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முத்து? ஆக்சுவலி வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு சாப்பிட்டாச்சு. இங்கே நிறைய பேர் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம முதல்ல வந்த வேலை என்ன அப்படின்னா ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா முதலே சாப்பிட்டுட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பாயாசம், தேங்காய் பால் பாயாசமா? தேங்காய் பால் இல்லை, என்னது இளநீர் பாயாசம். அது வந்து சான்ஸ் இல்லை. நான் ஒரு 7 கிளாஸ் குடித்தேன். அல்டிமேட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இது போல் வந்து இவங்க பெரிய பெரிய ஈவெண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை கான்டாக்ட் பண்ணுறோன்னா எல்லா வித மெனு கார்டும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற டீட்டெயில் எல்லாமே முத்து சொல்லுவார். ஆக்சுவலி உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் வந்து பிகேஎஸை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர்ஸ் வந்து இதிலே கொடுத்துருக்கோம். உண்மையாகவே சிறப்பாக இருந்தது. சாப்பாடும் சரி, சர்வீஸும் சரி. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. வந்த எல்லாருமே ஹாப்பி. இத்தனைக்கும் வந்து பாயாசத்தை வந்து ஒரு 7-8 தடவை வாங்கியிருப்போம். ஒரு சில இடத்துல முகத்தை காமிப்பாங்க, அதே நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. எவ்வளோ வேணா குடிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. பாயாசம் மட்டும் கிடையாது, மட்டும் நாட்டாம படத்தில் ஒரு அந்த பாயாசம் வேற அது இல்லையா? ஓகே. உங்களோட சுப நிகழ்ச்சிகளுக்கு வீட்டுக்கு இருக்கிறதுலாம் வந்து தாராளமாக நீங்கள் பிகேஎஸை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் ரீச் பண்ணுங்கள், நம்பர் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ. வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா அண்ணன் ஸ்டாலின் அவர்களை, பிகேஎஸ் கேட்டரிங் சர்வீஸோட எம்டியை தான் வந்து இப்போ மீட் பண்ணுறோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே சார். வந்த உடனே நாங்கள் வந்து ரிவ்யூ எடுக்க தான் வந்தோம். ஆனால் முதல்ல சாப்பிட்டுட்டோம். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சர்வீஸ் எப்போதுலேருந்து ஆரம்பிச்சிங்க சார்? எப்படி போயிட்டுருக்கு? நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு நான் ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக இருந்தேன். அப்புறம் ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். நான் அது ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்றது வேறு, இதோட சர்வீஸ்ன்றது வேறு. ஒரு சின்ன ஒரு கார்ப்பரேட் ஈவெண்ட் எடுத்து பண்ணோம். அது நான் நல்லா பண்ணதுனால எனக்கு அடுத்தடுத்து அந்த கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்து எனக்கு நிறைய. எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க சார்? கிட்டத்தட்ட 12 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார். 12 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கேன். நாங்கள் ஹையஸ்ட்டாக வந்து ஒரு 10,000 12,000 பீப்புள் வரை நாங்கள் அரௌண்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 2,000 பீப்புள் கிட்ட பண்ணியிருக்கோம். ஒரே நேரத்தில் எவ்வளோ பேருக்கு பண்ண முடியும் உங்களால்? 12,000 வரை பண்ணியிருக்கோம். 12,000 மேக்ஸிமம் பண்ணியிருக்கோம். ஆமாம், பண்ணியிருக்கோம். ஒரு ஈவெண்ட்டில் வந்து எல்லா விஷயத்துமே உங்களால் பண்ண முடியுமா சார்? எல்லாமே டெக்கரேஷன்லேருந்து ஒரு எல்லாமே. இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே பஃபே செட்டப்லேருந்து, சப்பண்டிஸ்லேருந்து, எல்லாமே வெல்கம்லேருந்து, இன்க்ளூடிங் தாம்பூல பையிலேருந்து எல்லாமே சீர் லட்டுலேருந்து எல்லாமே. ஒரு வந்து ப்ரெஷர் ஃப்ரீ பண்ணிடுவீங்க, ஒரு ப்ரெஷரே இருக்காது. ஆமாம், என்னென்ன மேரேஜுக்கு தேவையோ எல்லாமே பண்ணிடுவோம் சார். எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாமே
உங்களோட தொழில் வந்து மேலும் வளர்றதுக்கு நான் வாழ்த்துக்கள் பண்ணிக்கிறேன் சார். நான் இன்னைக்கு டேல ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நல்லா பண்ணுங்க சார். தேங்க்யூ. மக்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணுற ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் பீப்புள்ஸ்க்கும் வந்து எல்லா மக்களுக்கும் வந்து கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. மினி பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரல எல்லாமே கவர் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறது ஒரே விஷயம் தான், அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு நல்ல விஷயங்களுக்கு அவங்களுக்கு அப்படி சான்ஸ் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பண்ணித்தரதா சொல்கிறாங்க. பட்ஜெட் வைஸ்லையும் சரி, குவாலிட்டி வைஸ்லையும் சரி நல்லா பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் கண்டிப்பாக சார், அதுதான் நான் காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதை பார்க்குற ஒவ்வொரு நேரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நான் இன்னும் மேலும் மேலும் வளர்றதுக்கு ரொம்ப உந்துதலாக இருக்கும் சார். என்னை மாதிரி இருக்கிற பீப்புளுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே. ரொம்ப நன்றி. ஆனால் ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க. பிகே சர்வீஸ்க்கு வந்து மறக்காமல் வந்து ரீச் பண்ணுங்கள் உங்களோட நல்ல விஷயங்களுக்கு. நன்றி.